வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன செய்திகள்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். வணக்கம். அகில உலக டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் செய்திகள் வாசிப்பது டி சண்முக சுந்தரம். இன்று குழந்தைகள் தினம் நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னாள் பாரத பிரதமரும் நேரு மாமா என்று அன்புடன் அழைக்கப்பட்டவருமான ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளான இன்று குழந்தைகள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. குழந்தைகள் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது அவர்கள் முக்கிய உணவான பால்தான். அதே சமயம் அது பற்றிய ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த சுத்தமான ஒரே ஒரு ஆரோக்கிய பானம் தாய்ப்பால். இது அனைவருக்குமே தெரியும். ஆனால் அதே தாய்ப்பால் இப்பொழுது கண்டாமினேஷன் ஆகியுள்ளது என்று கண்டுபிடித்துள்ளனர். இதுதான் அந்த அதிர்ச்சியான செய்தி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எனது தாய்ப்பாலில் கலப்படமா? ஐயோ, எப்படி எப்படி முடியும்? அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம் வாங்க. ராஜஸ்தான் மாநிலம் தெற்கு பகுதியில் ஒரு பழங்குடியினர் வசிக்கிறாங்க. அந்த இனத்துக்கு பேர் கராசியா. என்ன பேருங்க? கராசியா. அவங்க மத்தியில் ஒரு வினோதமான பழக்கம் பாருங்க, நம்ம ஹார்ட்டே நிற்கிற அளவுக்கு அதிர்ச்சியான செய்தியாகவும் இருக்குது. பொதுவாக இந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? கல்யாணம் ஆகாமலேயே சேர்ந்து வாழ்வது, வேண்டுமென்றால் தொடர்வது, இல்லாவிட்டால் பிரிவது அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட்டு பேட் கலாச்சாரம் வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி ஒன்று நம்ம நாட்டில் இருக்குது. அங்கேயும் இங்கேயும் பரவலாக காணப்படுது. ஆனால் இதை பெரும்பாலானவர்கள் ஆதரிக்கிறது இல்லை. சில பேர் விரும்பி அந்த வழியில் போகிறாங்க. பொதுவான எதிர்ப்பு தான் இருக்குது, அதுக்கு ஒழிய ஆதரவு குறைவு. ஆனால் இப்போ இந்த ராஜஸ்தான் மாநிலம் பழங்குடி இனத்தர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அங்கே திருமணமே கிடையாது, எல்லாருமே லிவிங் டுகெதர் மாதிரி தான். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 நாள் காதல் திருமண விழா அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. 2 டே கோர்ட்ஷிப் ஃபேர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு பெண்ணும் ஆணும் பேசி பழகி பிடிச்சிருந்தா அவங்க அப்படியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. பழங்குடியினர்கள்னால் சூதுவாது கபடு கள்ளம் எதுவும் தெரியாதவர்கள் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க மத்தியில் இது ரொம்ப ஆச்சரியமாகவும் பேரதிர்ச்சியாகவும் இருக்குது. இது ஒரு பேப்பர் செய்தி தான். அந்த மாதிரி எப்படி இருக்காங்க, ஏன் அந்த மாதிரி ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்கள கேட்டாலும் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனால் அதில் இன்னொன்று பாருங்கள், திடீர்னு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பெண் வேறு ஆடவரை மணந்து கொள்ள, அதாவது மறுபடியும் வேறு ஆடவருடன் இந்த லிவிங் டுகெதரில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஃபேர் அல்லது அந்த திருவிழா எப்போ நடக்குதோ அப்போ இந்த பொண்ணு போய் வேறொரு ஆண்மகனை தேர்ந்தெடுத்து அவனோடு சேர்ந்து வாழலாம். அப்படி வாழும் பட்சத்தில் இந்த முன்னாள் துணை இருக்குது பார்த்தீங்களா, இது ஆண் பெண் 2 பேருக்கும் பொருந்தும். இந்த கேஸில் பெண் அப்படி போகிறதுனால அந்த ஆடவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணுமா. இது எப்படி பார்த்தீங்களா? சாதாரண நம்ம ஊரில் டைவர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க, கணவன் தான் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி இல்லை. இந்த பெண் போனால் பெண் நஷ்ட ஈடு கொடுக்கணும், ஆண் அந்த மாதிரி போனால் அவன் அந்த பெண்ணுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். இப்படி ஒரு கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திருமண பழக்கமே இல்லாமல் இருக்காங்க. எப்படின்னே புரியலைங்க. இதுவும் நம்ம நாட்டில் தான் இருக்குது. இதாங்க விஷயம். இதைத்தான் செய்தியில் சொன்னாங்க. தாய்ப்பால் களங்கமடைந்து விட்டது. உலகத்திலேயே மிகச்சிறந்த பாதுகாப்பானது தாய்ப்பால், உலகத்துக்கே தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு டம்ளர்லேயோ ஒரு கப்புலேயோ ஊற்றி குடிக்கிறதா அல்ல, அப்படியே நேரடியாக குடிக்கிறது. அதனால் அதில் வெளிக்காற்றோ வேறு வெளிச்சமோ எந்த அசுத்தமோ அதில் படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன ஒரு அழகான இறைவனுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்களா? குழந்தைக்கு தாங்காது அப்படிங்கிறனால
சுத்த பத்தமாக டைரக்டாக அதனுடைய வாய்க்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி வெளி உலக தொடர்பே இல்லாமல் ரொம்ப அருமையான ஏற்பாடுங்க. ஆக அந்த தாய்ப்பால் மாசடைந்து விட்டது அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த குறிப்பு என்னன்னா, இந்த உயர்வான நேர்மையான நல்ல குணங்கள் கொண்ட இந்த பழங்குடியினரும் இப்படி செய்கிறார்களே அப்படிங்கிறதா நமக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமான விஷயங்க. இதாங்க விஷயம் இன்றைக்கி. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு புதிய தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.